வணக்கம் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன், கொங்குநாடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன். சோம்பு நல்லா பருப்படும் போதே நம்ம இங்கே கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 2 பத்த தேங்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிஸாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடணும், ஏன்னா அப்போ தான் அது அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து வேகும். சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் இங்கே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அடிக்க போகிறதில்ல, இடித்து மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி அடிச்சுக்கலாம். இஞ்சி நல்லா அடித்தாச்சு. இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். இப்போ பூண்டையும் நல்லா அடிச்சிட்டோம். பூண்டு இஞ்சி 2ஐயும் அடிச்சிட்டோம். இப்போ இந்த பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா இடிச்சிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறோம். அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். உப்பு ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிட்டை போட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்படி வந்துடுச்சுன்னா நம்ம சிக்கனும் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எண்ணெய் இந்த மாதிரி நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் நம்ம டிஷ்ஷில் பிரிஞ்சு இந்த மாதிரி வெளியில் வந்துடணும். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா அப்படியே பிரிஞ்சு வருது. பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கொங்குநாடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் செம்மையாக இருக்குது. இது பரோட்டா, சப்பாத்தி கூடலாம் செம்ம காம்பினேஷன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.